அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவல், அதுவும் குறிப்பாக எங்களுடைய தாய்மார்கள் தொடர்ந்துமே இந்த அரபு நாடுகளில் படக்கூடிய துன்பம் பற்றிய தகவல்களான ஒன்று மறுபடியும் வந்திருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே போல் முக்கியமாக பெல் பட்டனை முதல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். சவுதி அரேபியாவில் ஏஜென்டால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும் இந்திய பணிப்பெண் ஒருவர், அதே போல மரத வீரன் பத்மா யோஜனம், இலங்கை பதுல்லையைச் சேர்ந்த சகோதரி, தொடர்ந்தும் கஷ்டப்பட்டு எவ்வளவு நன்றாக வேலை செய்தாலும் தலையிலேயே கொட்டுகிறார்கள், தலையிலேயே அடிக்கிறார்கள், சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை. முதலாவது தகவல், இதை எனக்கு சகோதரர் கார்த்தி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஒரு சகோதரி இப்படி ஏஜென்ட்டில் பிடிபட்டிருக்கிறாங்கன்னு ஒரு வீடியோ ஷேர் ஆகிருக்கிறது, இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. இவங்களை பற்றி, சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்துள்ள இவர் தற்போது ஏஜென்ட்டால் பிடித்து சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக, ஏஜென்ட்டில் அடைத்து வைத்துள்ளதாக இந்த தகவலில் எழுதியிருந்தாங்க. அதே போல் ஏஜென்ட் சம்பந்தமான டீட்டெயில்ஸும், ஏஜென்ட்டுடைய இலக்கமான 00965194145609 இந்த இலக்கம் தான் ஏஜென்ட்டுடைய இலக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க நாட்டுக்கு போகிறதுக்காக, பிள்ளைகளை பார்க்குறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடைச்சி வச்சுருக்காங்க. தன் பிள்ளையை போய்த்து எனக்கு அப்படியாவது பார்க்கணும், 2 பிள்ளைங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இலங்கையர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே இந்த நாடுகளில் இருக்கிற பிரச்சனைன்றது குறிப்பாக பணிப்பெண்களுக்கு, ஓட்டுநர்களுக்கு தொடர்ந்துமே இந்த மாதிரியான பல துன்பங்கள், இன்னல்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. தயவு செய்து இந்திய சகோதரர்களே, குறிப்பாக உங்களுடைய நாட்டு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள், அரசாங்கத்திடம் தயவு செய்து முறையிடுங்கள். இது சம்பந்தமாக இந்திய யூடியூபர்களே நீங்களும் தயவு செய்து குரல் கொடுங்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்தும் ப்ரெஷர் வைங்க. ஏஜென்ட்டுகளை, எம்பசிகளை நீங்களும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுங்கள். அவங்களுடைய பேர்களை வெளியிடுங்க. தயவு செய்து கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்திய யூடியூபர் சகோதரர்கள் இது வரைக்கும் நான் என்ன பார்க்கல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறதையோ வீடியோக்கள் பதிவிடுறதையோ. தயவு செய்து கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. நம்ம நாட்டு மக்கள் இந்த நாட்டுகளில் கஷ்டப்படுறாங்க. நம்மளால் தான் முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரதுக்கும், இவங்களுக்கான நியாயங்களை பெற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்மளால் தான் முடியும். அதால் தயவு செய்து சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய இந்திய சகோதரர்கள் தயவு செய்து முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் என்னை பொறுத்த வரையில் நான் இலங்கைக்காக தொடர்ந்துமே குரல் கொடுத்துட்ருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்திய சகோதரர்களுடைய தொடர்புகள் எனக்கு மிகவும் குறைவாகத்தான் கிடைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், கொஞ்சம் தயவு செய்து முயற்சி பண்ணுங்கள் சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய இந்திய சகோதரர்கள். அதே போல் இந்த சகோதரியுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. சிலர் படக்கூடிய துன்பங்கள் அவங்களுடைய குரல் அவங்க சொல்லும்போது கேட்டால் தான் உங்களுக்கே புரியும். அக்காவுக்கு மெசேஜ்லாம் அனுப்பி விட்டுருக்கேன். உங்களுக்கு அனுப்புவாங்க. அத அப்படியே ஏஜென்சிக்கு அனுப்பி விடுங்க. உடனே எடுக்க சொல்லுங்க. எனக்கு இங்க இருக்க அல்லது இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே எனக்கு பயமா தான் இருக்கு. அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தலையிலேயே. சும்மாவே பாரமான சாமான தூக்க சொல்றாங்க. இயலாதுன்னு சொன்னா தலையிலேயே அடிப்பேன்னு சொல்றாங்க. ஏஜென்சில அடிச்சு கொல்ல சொன்னாங்கன்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. இது நேத்து அப்படித்தான் பெரிய கட்டில்ல ஒண்ணு தூக்க சொன்னாங்க. அந்த கட்டில எனக்கு தூக்கவே இல்ல. அந்த பொடியன்னு நானும் தூக்கிட்டு போனோம். ஆடு இருந்துச்சுன்னு சொன்னா தலையிலேயே அவ அடின்னு சொல்றாங்க அந்த பொடியன. சும்மாவே இந்த மேடம் இருக்க மாட்டாங்க. சும்மா அதை இதையும் ரூம்ல வச்சுக்கிட்டு தேடி தேடி நீ தான் எடுத்தேங்கிறாங்க. கேட்டா குத்தமா நான் கேட்கறது இல்லையா? நான் சும்மாவே உடைக்காத சாமானுக்கு நான் சல்லிக்கட்டையலுமா அத கேட்டா வாய் போடுறேன்னு சொல்றாங்க. சும்மாவே வந்து வந்து என்ன நொரண்டும்.
நான் ஏதாவது பேசணுங்கிறதுக்காக. நான் பெசாட்ல வாய மூடிக்கிருந்தாலும் பேசும் அப்படி ஐவான அகல்சை வேஷத்தாச்சு தூசணத்துல அப்படி ஏசும் எந்த நேரம் பாட்டும். டோக்கு அப்படி இப்படின்னு. காது விளங்கலையா உனக்கு? இப்படின்னு தேவலாம. நான் சொன்னேன் விளங்கலன்னா என்ன பண்ண முடியும்? உன்னால தான் எனக்கு இப்ப விளங்க மாட்டேங்குது. தலை வலிக்குது அப்படின்ட்டு. அப்படித்தான் வேணும். எதுக்கு வந்த? அப்படின்னு கேக்குது. அப்ப எதுக்கு வந்தேன்னா, நீங்க தானே என்ன எடுத்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் அழுதுகிட்டே பெசாட்ல இருந்தேன். முந்தா நாள் அப்படித்தான் அடிச்சு எனக்கு சரியான தலைவலி. குஸ்னியிலேயே நான் உட்காந்துருந்தேன் அழுதுகிட்டு. இது என்னமோ செய்ய தான் பாக்குதுன்னு நெனைக்கிறேன். முன்ன உள்ள வேலைக்காரி ஓடி போயிட்டான்னா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவங்க ஒழுங்கானவங்களா இருந்தா அந்த மாரி பாஞ்சு போமாட்டாங்க தானே! என்ன வச்சு இறுக்கி வச்சுக்கிட்டு இந்த அநியாயம் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஏதாச்சும் செய்யறதுக்கு தான் பாக்குறாங்க போல இருக்கு. ஆனா இங்க உள்ள பிரச்சனை எனக்கு இங்க மட்டும் தான் தெரியும். நான் எவ்வளோ நாள் பொறுத்து பொறுத்து இருந்தேன். பாஞ்சு கூட நான் போயிருப்பேன் தானே! இல்லையே நான் ஏஜென்சில ஏதாவது செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் பெசாட்ல பொறுத்துக்கிட்டு இருக்கேன் நானு. ஏன்னா, நான் பாஞ்சு போயிட்டு இங்க மாட்ட இயலாது. ஏன்னா இங்கலாம் வெளியில போக வேணான்ட்டு இருக்காங்க. எது நடந்துச்சுன்னா என் பிள்ளைங்களுக்கு யாரு என்ன பாரு பாப்பா! அதனால ஏஜென்சில சொல்லுங்க. அதெல்லாம் பொய் இல்ல. எனக்கு எப்படியாவது எடுக்க சொல்லுங்க. இன்னும் 3 மாதத்துக்கெல்லாம் எங்க வீட்ல இருக்க இயலாது. நோம்புக்கெல்லாம் என்ன சாவடிச்சுரும். அடிச்சே கொன்னுப்புடும். எல்லாம் இது அப்படியே ஏஜென்சிக்கு அனுப்பி விடுங்க. சம்பளம் கேட்டா சம்பளம் ஆனா வேலை செய்றது சரியில்லையாம். அப்ப நான் சொன்னேன் 2 வருஷமா நான் வேலை செஞ்சதுனால தான் இப்பதான் நான் 2 வருஷம் முடிஞ்ச உடனே தான் நான் வேலை செய்றது சரியில்லையா அப்படின்னு சம்பளம் இப்ப என்ன 2 1 மாசமும் 10 தேதியாச்சு. இப்ப நான் சம்பளம் கேட்டதுக்கு வேலை செய்றது சரியில்ல. சம்பளம் மட்டும் கேட்குற. சம்பளம் இல்ல. அப்ப நான் சொன்னேன், "எனக்கு சம்பளம் தேவையில்ல. நான் ஏஜென்சில சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி. சும்மா, சும்மா இப்பதான் வந்து அதைன்னு வேலை சொல்லிக்கிட்டு எந்த நேரமும் அடிக்கிறது தான் வேலை. முந்தா நாள் ஒண்ணு அப்பதான் தலைய பிடிச்சு அந்த மாரி அடிக்குது. எனக்கு காது விளங்கல. நான் சொன்னேன், "எனக்கு விளங்கலன்னு." "விளங்கும் பொய் சொல்ற" அப்படின்னு சொல்லி அடிக்குது. அப்ப நேத்து சொல்லுது, "நேத்து அடிச்ச மாதிரில இன்னைக்கு" அப்படிங்குது. அப்ப நான் சொன்னேன், "ஏஜென்சில உங்கள அடிக்க சொல்லி சொல்லி எங்கள அனுப்பியிருக்காங்களா?" அப்படின்னு நான் சொன்னேன். எந்த நேரமும் என்ன அடிக்கிறது தான் வேலையா இருக்கு. இன்னும் 3 மாசத்துக்குள்ள என்ன செய்வாங்களோ தெரியாது. என்ன ஏஜென்சில சொல்லி எப்படியாவது என்ன எடுக்க பாருங்க. இன்னும் எனக்கு சம்பளம் கூட குடுக்கல. சம்பளத்த கேட்டா ஒரு டீப்பும் அப்படித்தான் அடிக்க வந்துச்சு. வேலை மட்டும் நல்லா வாங்குறாங்க 12, 1 மணி தட்டியும். சம்பளம் கேட்டா சம்பளத்த குடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த நேரமும் அடிக்கிறதும், பேசுறதும் தான் வேலையா இருக்கு. நான் செய்யற வேலையெல்லாம் அவங்ககிட்ட கேமரா இருக்கு. எல்லாம் பாருங்க நான் எத்தன மணி எதுக்கு வேலை செய்றேன்னு சொல்லி. ஆனா எந்த நேரமும் பேசுறது தான் வேலையா இருக்குது. அடிக்கிறது. எண்ணெயில வேலை செய்ற நேரமெல்லாம் வந்து வந்து அங்கனே நொரண்டிக்கிட்டு அடிக்கும் தலையிலலாம். பொய் சொல்றதா இருந்தா அது ஏஜென்சில சேர்மாருங்கள சொல்லி கேமரா இருக்கு செக் பண்ண சொல்லுங்க. எப்படியாவது என்ன எடுக்க சொல்லுங்க. ஏன்னா இந்த 3 மாசத்துக்குள்ள எதையாவது நான் சாமான உடைச்சேன்னு கூட பொய்ய சொல்லி அந்த மேடம் பழி போடுறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே அப்படித்தான். முன்னையெல்லாம் அப்படித்தான் பொய்னாச்சுக்கும் சாலையில வந்து கதைக்க சொல்லி என்ன வீடியோ பண்ணி அனுப்புனாங்க. அதையும் ஏஜென்சில நம்புறாங்க. ஆனா பொய் அவ்வளவும். இப்ப நான் இப்ப போனேன்னு சொன்னா, அந்திக்கு தான் நான் வருவேன். அதுவும் நான் கெஞ்சி கெலறிட்டு தான் வரணும். குடுக்க மாட்டாங்க போறதுக்கு மேல. அத செய், இத செய்ன்னு சொல்லி. இப்ப டொய்லெட் போறதும் அப்படித்தான். காலையில இப்ப போனா அந்தி எழுதி நான் டொய்லெட் போற இயலாது. அதுவும் வரவிட மாட்டாங்க என்னைய. வயித்தெல்லாம் வலிக்கும். அடிச்சு அடிச்சு இப்ப எனக்கு காது கூட விளங்க மாட்டேங்குது. கூப்பிடுறது விளங்கலன்னு சொன்னா, "இனிமே விளங்காம இருந்தீன்னா என்ன செய்வேன் பாரு" அப்படிங்குது. அப்ப நான் சொன்னேன், "எனக்கு காது விளங்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி. ம். ஏன்னா ஏஜென்சிக்கெல்லாம் தெரியும்னு கூட நான் சொன்னேன் நானு. எத்தனையோ தடவ நான் சொல்லிட்டேன். இது என்ன எப்படியாவது என்ன எடுங்க. எனக்கு என்ன இந்த மாசம் சம்பளம் குடுக்கல தானே, என் சம்பளத்துல சரி எனக்கு டிக்கெட் சரி எடுக்க சொல்லுங்க. இருக்க அதாவது எனக்குங்க சும்மா. இந்த 3 மாதத்துக்குள்ள என்ன செய்வாங்களோ தெரியாது. 3 மாசம்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கிட்டு எனக்கு டிக்கெட் செய்யாம எதையாவது செய்வாங்க. போனயும் அப்படித்தான். டக்கு டக்குன்னு நிப்பாட்டி விட்டுர்றாங்க. நெட்ட போட்டுவுட்டு. ஏன் சொல்லி தான் நெட்ட அதையும் 8ஆம் மாசம் 24ஆம் தேதி கட்டில் ஒண்ணு வச்சு அந்த பெரிய கட்டில தூக்கிட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கு ஏலவே ஏலாது. எப்படியாவது கொண்டு மேல தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போன்னு இந்த புள்ளைங்க எல்லாம் வந்து கச்சி கட்டுது. நான் சொன்னேன், "எனக்கு ஏலவே ஏலாது. இது எனக்கு தூக்க இயலுமா?" அப்படின்னு சொல்லி. அப்படின்னு சரின்னு பாதி தூரம் இழுத்துக்கிட்டு போறேன். பாதி தூரம் கொண்டு போனோனே அந்த பொடியன் சொல்றான், "உடைஞ்சிச்சுன்னு சொன்னா, அம்மா காசு எடுக்குமான்னு" சொல்லி. அப்ப நான் சொன்னேன், "இனிமே நான் தூக்கிட்டு போமாட்டேன். என்கிட்ட காசு இல்ல. நீங்க உடைக்க வச்சு காசு எடுக்க பார்க்குறீங்களா? எனக்கு தூக்கம் இல்ல இந்த கட்டலன்னு" அங்கனயே நான் வச்சுப்புட்டு, நான் வேலைக்கும் வரமாட்டேன். என்ன கொண்டு ஏஜென்சில விடுங்கன்னு ரூம்லயே இருந்தேன். அன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு நெட்டையும் 2 நாளா வெட்டி விட்டுட்டு சம்பளத்தையும் ஒரு நாள் அன்னைக்கு சில சம்பளத்தையும் வெட்டிட்டாங்க. இவங்க செய்யறதே அநியாயம். நான் எந்த ஒரு தவறும் செய்யல. சும்மாவே என்ன வம்புல இழுத்து என்ன இது பண்றாங்க.
நேத்து ரவும் அப்படித்தான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு குசினில உட்காந்து அவ்வளோ நேரம் செஞ்சு எங்கேயோ இருந்து வந்து வேலை செய்றது சரியில்ல. சம்பளம் மட்டும் இல்ல. அங்க ஊத்த, இங்க ஊத்துன்னு தேவையில்லாம பொய்க்கினாச்சும் பேசுது. அப்போ நான் சொன்னேன், "இந்த 2 வருஷமா ஒழுங்கா நான் வேலை செய்யல. இந்த மாசம் மட்டும் தான் நான் வேலை செய்யலையா? சம்பளத்த குடுக்க முடியாததுக்காக என்ன சரக்கு சொல்றீங்களா? அப்படி உங்க வீட்ல கேமரா இருக்கு தானே, ஏஜென்சில பார்ப்பாங்க தானே, அவங்க பார்த்து எனக்கு குடுக்கட்டும். பரவால்ல." அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருந்துட்டு நான் வந்துட்டேன். அப்ப என் புள்ளைங்க சாப்பிடுறது இல்லையா? இன்னைக்கு எத்தன தேதி? ம். சம்பளம் குடுக்க மாட்டேங்கிறாங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதோ ஏஜென்ட்டோட தொடர்ந்துமே பேசியிருக்கிறாங்க. ஆனால் யாராலையும் எந்த ஒரு பலனும் இல்லை. யாருமே எந்த ஒரு உதவி செய்கிறாங்களும் இல்லை. யாரும் அதை பற்றி சிந்திக்கிறாங்களும் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு புரியல. இலங்கையினுடைய அரசாங்கம் அலட்சியம், இலங்கையினுடைய தூதரகம் அலட்சியம், எல்லாருமே அலட்சியம். புதிதாக ஒரு அமைச்சர் விஜித ஹேரத்னு வந்தார் பார்லிமெண்ட்டில். நானும் அவருடைய ஒவ்வொரு நாள் ஸ்பீச்சையும் ரெகுலராக பார்க்குறேன். நம்மளை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. இப்படியோ போயிட்டு இருந்துச்சுன்னா வெளிநாட்டு தொழிலாளர்களை கொண்டு குவிச்சிருவாங்க. பார்த்துக்கிட்டு இவங்க சும்மா தான் இருக்கணும். நிச்சயமாக இவை அனைத்துக்குமே சரியான தீர்வுகள் கிடைக்கணும். ஏன்னா குறிப்பாக சவுதி அரேபியாவில் தான் இந்த மாதிரியான பிரச்சனை தொடர்ந்துமே பதிவாகிட்டு இருக்குது. மனித மிருகங்களுக்கிட்ட கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக கூட சில வீடியோக்கள், ஒருத்தர் 2 பேரில் எத்தனையோ பெண்கள் வீடியோ போட்டிருந்தாங்க, ஒன்று கூடி நின்று எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த ஒரு பணிப்பெண்ணுக்கு இருந்த அந்த சலுகை இன்னொருத்தருக்கு இல்லை. ஆனால் அதுக்கு சரியாக போல்டாக கொஞ்சம் பேசக்கூடியவங்க இந்த வீடியோட கடைசியில் பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். நாங்கள் வந்து இங்கே மிச்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். சவுதியில் வந்து இங்கே வந்து 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் அப்படி வந்து கஷ்டப்படுகிறேன். எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை. மற்ற இந்த நோய் வந்தால் மருந்தொண்டு இல்லை. கஃபீல் வீட்லேயும் போனாலும் எங்களை வந்து இங்கே தான் கோந்து போடுறாங்க சமஸ்கோப்பு. எம்பசிக்கு போனாலும் அவங்களும் கோந்து எங்களை சமஸ்கோப்பு தான் போடுறாங்க. எங்களுக்கு என்ன வருத்தம் வந்தாலும் எங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. மற்ற நாட்டில எல்லாம் வந்து இத்தோப்பி, கினியா, இந்தோனேசியா எல்லா பக்கம் வந்து ஆளை எடுத்துட்டு போறாங்க. எம்பசியால வந்து பேசி எல்லா ஆட்களையும் அனுப்புறாங்க. எங்களோட ஆட்கள் மட்டும் போறதே இல்லை. நாங்க மிச்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வந்து 10 வருஷம் உள்ளவங்களை கூட வந்து அனுப்பாம இங்க வந்து கொண்டு போடுறாங்க. இங்க வந்து எங்களுக்கு சரியான எந்த ஒரு இதொன்றும் இல்லை. மிச்சம் வெளியே போவேலாம், ஒரு மருந்து எடுக்கலாம், ஒழுங்கான சாப்பாடு இல்லை. அந்த சாப்பாடை திண்டவுன்னா எல்லாருக்கும் ஒரே வவுத்தால போகுது, வவுத்த வலி வருது. மிச்சம் காய்ச்சல் வந்து என்ன மவுத்தாயினாலும் கூட எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒத்தருமே இல்லை. சரியா எங்களுக்கு உதவி செய்யுங்க, அல்லாவுக்காக வேண்டி உதவி செய்யுங்க. எங்களுக்கு எப்படி சரி எடுக்க பாருங்க. மிச்சம் நோயாளிகள் சிங்களம், முஸ்லீம், தமிழ் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. 100கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்காக வேண்டி சரி எங்களை எடுங்க. நாங்கள் மிச்சம் அல்லாஹ் கஷ்டப்படுறோம். அல்லாவுக்காக வேண்டி இந்த நீங்கள் முஸ்லீமோ தமிழோ யாரோ தெரியாது, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சண்டை கேட்குறவங்க சரி, ரணில் விக்ரமசிங்க சரி, ஜனாதிபதி சரி, எங்களை எப்படி சரி பேசி எடுக்க பாருங்க. நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இப்படியே இருந்தால் உண்மையில எங்களோட ஜனாசா தான் ஊருக்கு வரும். அப்படி கஷ்டப்படுறோம். 10 வருஷம் கஷ்டப்பட்டவங்கள கூட அனுப்புறாங்க. இல்லை எங்களுக்கு எந்த ஒரு சான்ஸோ எந்த இது உண்டோ எங்களுக்கு இல்லை. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். சொல்லிடலாம் எங்களோட பிள்ளைகளுக்கு தள்ளி அனுப்பிக்கிற வழி இல்லை, எதுவுமே இல்லை. பிள்ளைகளோட போயிட்டு சேர்றதுக்கும் எங்களுக்கு வழி இல்லை. ஏன் இந்த நிலைமை மற்ற நாட்டில எல்லாம் அப்படியே செய்யறாங்க, ஏன் எங்களோட ஸ்ரீலங்கா மட்டும் இப்படி செய்யுது? யாருமே எம்பசியால வந்து யாருமே என்னன்னு கூட கேட்கறாங்க இல்லை. எதுவுமே எங்களுக்கு வெளியே போயிட்டு எதுவும் பேசவும் வைக்கவும் ஒன்றுமே தெரியாது. அல்லாவுக்காக வேண்டி எங்களை இங்கே உதவி செய்யுங்க. நீங்கள் எப்படி சரி எங்களை எடுங்க. நாங்கள் உங்களுக்கு சந்தை தாரோம். நாங்கள் எல்லாம் சத்தியம் பண்ணி சொல்கிறோம். இந்த சந்தை வாரத்துக்காக சரி நாங்கள் எங்களை எடுங்க. எப்படி சரி சரியா? அடுத்தது இன்னொன்று என்ன தெரியுமா? இப்போ நம்மளுடைய பெண்களை பாருங்கள். நம்மளுடைய பெண்களுக்கு ஒரு ட்ரைனிங், ஒழுங்கான ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லை. அவங்கள எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்கள சரியாக பழக்கி அனுப்புறதும் இல்லை. சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அனுப்புறதும் இல்லை. எந்த ஒரு விடயங்களை பற்றியுமே அவங்க வந்து அந்த கவனிக்கிறதே இல்லை. ஆடு மாடுகளை ஏற்றி அனுப்புகிற மாதிரி ஏற்றி அனுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே நாட்டில், அதே சவுதி அரேபியாவில் இன்றைக்கும் அந்த அரபு பாச தெரிஞ்ச அந்த எத்தியோப்பியன், நைஜீரியன், இந்த வேறு அரபு நாட்டு பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அடுத்த நாளே அந்த பாச தெரியும் இல்லையா, அடுத்த நாளே அவங்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உடனே பேசி தீர்வுகள் எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம பெண்கள் போனால் அடிப்படுறதுக்கும் உதப்படுறதுக்கும் தான் நேரம் சரியாக இருக்குது.
இவங்களை அனுப்பும் போதே சரியான ட்ரைனிங்கை கொடுத்து அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தீர்வுகள் எடுக்கணும், என்னென்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருந்தா இன்னைக்கு நம்ம நாட்டு பெண்களும் இதை மாதிரியே பேசியிருப்பாங்க. أول في شكلها سنتين بعد كل روح بس أنا في موجود ليش ما في زيادة فلوس أنا أول في فلبين في إثيوبيا بعد هذا فلبين روح إثيوبيا روح بعد أنت جبت هذا يوغندا روح أمس أنت جبت هذا إندونيسيا كل روح بس أنا في موجود ليش أنت ما في زيادة فلوس أنا ليش ما في زيادة فلوس أنا ما في كويس كده هذا شكل واجر أنا بس شكل بعد ما في زيادة فلوس أنا ما في إنكريس سالاري كل ما أنا شكل أول أنا دوب عليهن شوف أنا سيب مرة ما في نوم زي ما في مدام خلاص ما في كويس أنت ما في زيادة فلوس ودينا شركة ودينا ما في زيادة هذا رمضان يجي هذا شكل واجد يا مدام لازم زيادة فلوس நோ கமெண்ட்ஸ் தெரியுமா, பேச்சே இருக்காது. நம்ம ஆளுங்க நம்ம டைரெக்டாக அவங்களோட பேசும்போது நம்மளுடைய சட்ட திட்டம், நம்மளுக்கு இருக்கிற உரிமைகள், நம்மளுக்கான நியாயங்கள் என்ன, நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கணும், என்னென்ன கிடைக்காது, எது செய்யணும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி நம்மளுடைய உரிமைகளை நாம் டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கே புரியும். எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது, இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, சொல்கிற மாதிரி செஞ்சு நடப்போம், செய்வோம், செஞ்சு கொடுப்போம். ஒரு சிலர் அவங்கள ஈயத்தை காய்ச்சி ஊற்றினாலும் அவங்க காதில் இறங்காது. ஆனால் ஒரு சிலர் புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சிலருக்கு தெரியும், அப்போ தான் புரியும். அந்த மாதிரி விடயங்களில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். 1000ல் 100 பேரையாவது காப்பாற்றலாம் இல்லையா? சரியான ட்ரைனிங் கொடுத்து சரியான மாதிரி அவங்களுக்கான உரிமைகளை கற்றுக் கொடுத்து இந்த நாடுகளுக்கு அனுப்பியிருந்தால் எங்களுடைய தொழிலாளர்களை நிம்மதியாக அந்த நாட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க. இலங்கையாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தயவு செய்து இனிமேலாவது வெளிநாடுகளுக்கு வரும்போது சரியான ட்ரைனிங்கோட அனுப்புறதுக்கு இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகங்கள், இலங்கை இந்திய தொழிலாளர்கள் அனுப்பக்கூடியவங்க சிந்திக்கணும். இல்லாத பட்சத்தில் நம்ம பெண்கள் தொடர்ந்துமே கஷ்டப்படுவாங்க தான். முடிந்த வரைக்கும் தயவு செய்து பகிருங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.